Hi, hello dear students, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3 அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்றத ஒரு சின்ன ரீகேப் மூலமாக சொல்கிறேன். ஸோ நம்ம 2024-25 சிபிஎஸ்சி போர்ட் கிளாஸ் 10 ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சப்ஜெக்ட் கோட் 402. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் வரைக்குமே நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் கரிக்குலமில் சேஞ்ச் பண்ண வைக்கிறதுனால ஸோ நம்ம லிப்ரே ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சிட்ருக்கோம். ஸோ யூனிட் 1ல் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இமேஜஸ் பற்றியும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 3ல் இருக்கோம். ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட்டர். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதுக்கப்புறம் டெம்ப்ளேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஸோ நம்ம வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்ஸ். ஓகே, நம்மளோட கிளாஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம இங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் செஷனும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன் கிளாஸ் 9 you have learned to insert tables in a document where the data was represented in a row and column format. This chapter we will discuss table of content. You must have seen table of content in the beginning of your book. It contains a list of topics and subtopics that have been covered in the book along with the page numbers. Okay, ஸோ 9th வந்து நம்ம ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதா நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டேபிள்னு சொல்லும்போது ரோஸ் இருக்கும், காலம் இருக்கும். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். இப்போது இந்த 10th ஸ்டாண்டர்டுன்றதுனால இதில் அவங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ற ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ன்றது என்ன அப்படின்னா பிப்ளியோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்பயும் எனக்கு தெரியலன்றவங்க இப்போ ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் சொல்லிட்டு டாபிக் எங்கே இருக்குது, சப் டாபிக் எந்த பேஜில் இருக்குது, டைட்டில் எங்கே இருக்குது, இன்ட்ரடக்ஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பரோட கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் நேம் வித் பேஜ் நம்பரோட நமக்கு பார்த்தோம்னா நம்ம புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். ஃபஸ்ட் பேஜே அதாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எப்படி வந்து லிப்ரே ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டிஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. So table of content allow us to insert an automated table of content in a document. The entries or content of this table are automatically taken from the headings and subheadings of the document. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு என்ட்ரிஸும் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா நம்ம இப்போ கொடுக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு கீழே ஏதாவது சப் ஹெட்டிங்ஸ் இருந்ததுன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். Also these contents are hyperlinked in the table. So by clicking on any topic in the table of content. ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டாபிக் சப் டாபிக் இதுக்கெல்லாம் கூட நம்ம ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஹைப்பர் லிங்க் எதுக்காக அப்படின்னா ஒரு 500 பேஜ் இருக்குது அப்படின்னா நான் 400 பேஜுக்கு நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி மூவ் பண்ணுவேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்க்ரோல் டவுன் மவுஸ் இருந்தால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஏரோ மார்க் யூஸ் பண்ணி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கீழே போகலாம், அப்படியும் இல்லைனா என்டர் ப்ரெஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணலாம் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ். பட் நம்ம ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய கரண்ட் பொசிஷன்லேருந்து நான் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு என்னால் ஜம்ப் பண்ண முடியும், அதாவது மூவ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ஹைப்பர் லிங்க்கும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, so by clicking on any topic in the table of content we can navigate directly to the selected topic. But before creating table of content you need to first understand the concept of hierarchy of headings. ஸோ இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஹையரார்கி ஆஃப் ஹெட்டிங்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஹையரார்கி இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு ஹெட்டிங், எது செகண்ட் ஹெட்டிங், ஸோ அது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது மாதிரி மொத்தமே இதில் எத்தனை லெவல்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஹையரார்கி ஆஃப் ஹெட்டிங்ஸ் LibreOffice Writer supports up to 10 levels of headings. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா
10 levels இருக்குது இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில். ஓகேவா? ஸோ 10 levels ஆஃப் ஹெட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதாவது எப்படி அப்படின்னா H1லேருந்து H10 வரைக்கும் இருக்குது. These headings are applied to the headings of the document. The following process will demonstrate how to apply these headings to the headings in the document. ஓகே, இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ராக்டிக்கலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ தியரி பார்ட் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலுக்கு நமக்கு லிப்ரே ஆஃபீஸ் தேவை. ஸோ லிப்ரே ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது என்னென்னா ரைட்டர் தான். ஸோ ரைட்டர் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்பவுமே நம்மள புக்கோட ஃபஸ்ட் பேஜில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் பேஜை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த ஃபஸ்ட் பேஜில் நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ செகண்ட் பேஜுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னோட செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஹெட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சாப்டர் டைட்டில் இதில் சாப்டர் 1ன்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டா சப் டாபிக், நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் 1க்கு நான் ஹெட்டிங்ஸ் கொடுக்கணும். நம்ம சொன்னாலே 10 levels ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே 3 levels தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹெட்டிங் ஸ்டைல் எங்கே இருக்குன்னா பேராகிராஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங்கிறது இருக்குது. இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணுங்கள். யூ வில் கெட் 10 levels ஆஃப் ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் 10. ஸோ டோட்டலாக எத்தனை லெவல்ஸ் இருக்குன்னா 10 levels இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சாப்டர் 1 கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நான் ஹெட்டிங் 1 அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 1க்கு ஹெட்டிங் 1 கொடுத்துட்டேன். சப் டாபிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 2 கொடுக்க போகிறேன். இன்ட்ரடக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் 3 நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்னோட சாப்டர் 1. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ண போகிறேன், அதாவது தேர்ட் பேஜுக்கு. ஓகே, இது என்னோட தேர்ட் பேஜ். இதில் போய்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே சாப்டர் 1க்கு பதிலாக நான் சாப்டர் 2ன்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் போகிறேன். ஓகே, இது என்னோட 4th பேஜ். சாப்டர் 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 5th பேஜுக்கு நான் போகிறேன். சாப்டர் 4. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா levels ஆஃப் ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 levels ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. பட் ஹியர் ஐ யூஸ்ட் ஒன்லி 3 levels ஆஃப் ஹெட்டிங்ஸ் அலோன். ஓகேங்களா? ஸோ 3 levels மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்டர் 4, சாப்டர் 3, சாப்டர் 2, சாப்டர் 1. ஓகேவா? இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட மெயின் பேஜில் தான் நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கிரியேட்டிங் ஆஃப் டேபிள் 1க்கு அதான் சொல்லியிருக்காங்க, ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு என்னென்ன ஹெட்டிங் வேணுமோ நீங்கள் கொடுத்துடணும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேவ் இட். ஓகேவா? இல்லைனாலும் விட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்ம கர்சரை எங்கே வேணுமோ நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணணும். நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டெப் 4ல் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்சர்ட் மெனு பாரில் போய்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்குள்ளே போகலாம். என்னோடய கர்சரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் மெனு பாரில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் அண்ட் இண்டெக்ஸ் ஆர் பிப்ளியோகிராஃபி இந்த ஆப்ஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த டயலாக் பாக்ஸில் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுங்க. இப்போது என்னுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா?
ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுன்ட்டு ஹெட்டிங்கை டைப் பண்ணுங்கள். நமக்கு 10 லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைட்டிலுக்கும் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக அப்ளை பண்ணுங்கள் ஸ்டைலை. செகண்ட் ஹெட்டிங் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேர்ட் டாப்பிக்கு ஹெட்டிங்கில் இருக்கிற ஹெட்டிங் 3யோட ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு பேஜுக்கும் அது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பேஜுக்கு வாங்க. உங்கள் கர்சரை எந்த இடத்துல வேணுமோ ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் மெனு பாரில் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அகெயின்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம், அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எடிட் பண்ண போகிறேன். ஸோ எடிட்குள்ளே போங்க. இந்த எடிட்குள்ளே போனீங்கன்னா இங்கே நமக்கு டைப்பு, என்ட்ரிஸ், ஸ்டைல்ஸ், காலம்ஸ், பேக்ரவுண்டுன்ட்டு 5 டேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைப் டேப். இதில் வந்து டைட்டில் கேட்குது. இங்கே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வேணுமா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுக்குறீங்களா? டிஃபால்ட்டே வந்து பார்த்தோம்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் இருக்குது. உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வேறு ஏதாவது ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா TOC அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு டைட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸ். இது என்ன ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸ் அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ TOC இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த TOC எனக்கு வேண்டாம், நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா என்னால் இங்கே எடிட் பண்ண முடியுது. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, குட். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் எதுக்காகனா இங்கே சாப்டர் 1 சப் டாபிக் இன்ட்ரடக்ஷன், சாப்டர் 2 அது மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நான் சாப்டர் 1க்கு பதிலாக நான் வந்து அங்கே வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன், பொல்யூஷனோ இல்லை ஏதாவது ஒரு டாபிக் நேம் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் அதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணாலும் நோ மாடிஃபிகேஷன் வில் பி அக்செப்டட் அப்படின்னு வரும். ஏன்னா ரைட் ப்ரொடெக்டட் கண்டென்ட் கேனாட் பி சேஞ்சு. ஸோ நம்மளால் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா என்னால் எடிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் மேனுவல் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அகெயின் அண்ட் ப்ராடக்ட் அகெயின்ஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக நம்ம கிரியேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து நான் என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு தான் க்ரியேட் பண்ணிக்கேன். இங்கே நம்ம சாப்டருக்கு ஒரு சாப்டருக்காகவும் க்ரியேட் பண்ணலாம், இல்லை என்டையர் டாக்குமெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டோட்டலாக 10 லெவல்ஸ் இருக்குது. ஓகேவா? ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே சேம் தான். அது ஆஸ் யூஷுவல் அந்த கிளிக் பண்ணியிருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறது கூட இருக்குது. ஸோ எப்படி ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ட்ரி டேப்ஸ், ஒவ்வொரு டேப்ஸ் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணலான்ட்டு சொல்கிறேன். என்ட்ரிஸ் போகலாம். ஸோ என்ட்ரிஸில் வந்து நம்ம ஒரு ஹைப்பர் லிங்க் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ என்ட்ரிஸ் வந்து மேக்ஸிமம் எதுக்காகனா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அதாவது ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா லெவல் 1 இப்போ எங்கே நீங்கள் ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணுன்றதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் லெவல் 1 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இது மட்டும்தான் ஹைப்பர் லிங்க் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் லைன் பார்க்கலாம். LSனா ஹைப்பர் லிங்க் ஸ்டார்ட், E ஷார்ப் அப்படின்னா சாப்டர் நம்பர், Eனா என்ட்ரி, Tனா டேப் ஸ்டாப், ஆஷ் அப்படின்னா பேஜ் நம்பர், LE அப்படின்னா ஹைப்பர் லிங்க் எண்ட். ஸோ இப்போ நம்ம எப்படி ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் நம்பருக்கு
முன்னாடி கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் நம்ம கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஈயோட ரைட் சைடில் இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸில் கர்சர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்காக கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓகே கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இதில் வந்து ஒர்க் ஆகலை ஹைப்பர் லிங்க், பட் ட்ரைட். ஓகே, லெவல் 1. ஸோ இங்கே ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வில் see that. Okay, here note that all headings will appear with the page number in the TOC. The entries in the TOC hyperlink, removing a mouse pointer. Okay, over any of the entries will show a tool tip. Control plus click to the ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே வந்து என்னென்னா நம்ம ஹைப்பர்லிங்க் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நம்ம இங்கே வரும்போதே தெரியுது, இங்கே கிளிக்கு நம்ம ஹைப்பர்லிங்க் வந்து க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சாப்டரில் போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் கண்ட்ரோல் அண்ட் கிளிக் டு ஓப்பன் டு சம்மர் ஹெல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சாப்டர் 4 போக போகிறேன். அதனால கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ என்னோடய கர்சர் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிளாக டர்ன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய சாப்டர் 4 வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணோடனே நான் பேஜ் 5க்கு மூவ் ஆக போகிறேன். ஸோ இங்கே நம்ம இதே ஓப்பன் ஆஃபீஸில் ஹைப்பர் லிங்க் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த லிப்ரே ஆஃபீஸில் டிஃபால்ட்டாகவே ஹைப்பர் லிங்க் வந்து எனேபிள் ஆகிருக்கு. அதனால் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். எடிட் இண்டெக்ஸில் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டைல்ஸ், என்னென்ன லெவலுக்கு என்னென்ன ஸ்டைல் அப்ளை பண்ணலான்றது நம்மளோட விருப்பம் தான். தேவைப்பட்டால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம்ஸ். இப்போ சிங்கிள் காலமாக இருக்கிறத நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலமாக இருக்குது. இல்லை உங்களுக்கு டபுள் காலமாகவோ இல்லை ட்ரிபிள் காலமாகவோ உங்களால் மாற்ற முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டபுள் காலம் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே ப்ரிவியூவும் இருக்குது, இந்த ப்ரிவியூவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ டபுள் காலமில் என்னோடய டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எடிட் இண்டெக்ஸ் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிங்கிள் காலமே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் இண்டெக்ஸ் போங்க. இதில் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? பேக்ரவுண்டில் கலர் இருக்குது, பிட் மேப் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கலர் வேணால் என்ன கலர் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். கோல்டு கலர் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டு உங்களோட டேபிள் ஆஃப் கண்ட்ரோலோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? மறுபடியும் எடிட் இண்டெக்ஸ் போய்ட்டு உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் கூட கொடுத்துக்கலாம். இல்லைனா நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கலரும் அப்ளை ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் எடிட் இண்டெக்ஸில் போய்ட்டு பிட் மேப் போகலாம். பிட் மேப்பில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ, என்ன பிக்சர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட ஓன் பிக்சர் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது பிடிச்சிருக்கு, லிட்டில் க்ளவுட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் டிஸ்பிளே ஆகும். எடிட் இண்டெக்ஸ் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு இம்போர்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸ் எங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை எடுத்துகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவியூ காட்டுது, உங்களுக்கு இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ப்ரிவியூ காட்டுறாங்க. நமக்கு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணுன்றது நம்மளோட விருப்பம் தான். நமக்கு தகுந்த மாதிரி பொசிஷன்ஸோட சைஸை மாற்றி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இது வந்து இம்போர்ட் பண்ணுறது. அகெயின் எடிட் இண்டெக்ஸில் போயிட்டு நன் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு கலரும் நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் அப்டேட் இருக்குது. அப்டேட் என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து பார்த்தோம்னா சாப்டர் 1 வந்து பார்த்தோன்னா செகண்ட் பேஜில் இருக்குது. நான் இப்போ இதை 3rd பேஜுக்கு கொண்டு போக போகிறேன்.
ஓகே, தேர்ட் பேஜுக்கு கொண்டு போயிட்டேன். பட் ஆனால் இப்போ நம்மளோட டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் சாப்டர் 1 செகண்ட் பேஜ் தான் காட்டுது. பட் ஆக்சுவலி நான் தேர்ட் பேஜுக்கு கொண்டு போயிட்டேன். இது எப்படி நான் அப்டேட் பண்ணுறதுனா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக அந்த சாப்டர் எங்கே இருக்கோ அதுக்கான பேஜ் நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கலர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், பிக்சர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்டேட்டும் பண்ணியாச்சு. இப்போ கடைசி டாபிக் வந்து பார்த்தோம்னா டெலிட்டிங் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஹெட்டிங்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக 10 லெவல்ஸ் வரைக்கும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறது 3 லெவல்ஸ் தான். ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3ன்ற ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் மெனு பாரில் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாப்டர் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா பர்டிகுலர் பேஜ் நம்பருக்குள்ளே நீங்கள் மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காலம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டா இமேஜோ இல்லை பேக்ரவுண்ட் கலர்ஸோ நம்மளால் இம்போர்ட் பண்ண முடியும். அப்டேட்டிங் நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக டெலிட்டும் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி இந்த தேர்ட் சாப்டர் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸோ மச்.